எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் ரொமான்டிக் ரவுடி. திட்டாதீங்க, வேறு வழி இல்லை. நான் உங்கள் ரொமான்டிக் ரவுடி. என்னோட பேர் ராஜா. நான் இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் ட்ராவல்ஸ் வச்சுருக்கேன். ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். நீ அடிக்கடி சொல்கிறதானடா, ஏன்டா எப்போ பார்த்தாலும் வச்சுருக்கேன்னு சொல்கிற அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. பட் இருந்தாலும் அப்பப்போ ஞாபகப்படுத்துகிறேங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ சடனாக நீங்கள் வீட்டிலே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யோசிக்கிறீங்க, சரி நம்ம இந்தியாவுக்கு போகலாம்னு ஒரு பிளான் வச்சுருக்கோமே அப்படின்னு. அந்த டைமில் என் வீடியோ உங்களுக்கு வந்து அது கண்ணில் பட்டு நீங்கள் என்கிட்ட புக் பண்ணிட்டீங்கன்னா சந்தோஷம் தானே. ஸோ அதுக்காக தான் அப்பப்போ ஞாபகப்படுத்துறதுக்கு. அடிக்கடி வீடியோ போட்டால் தானே நானும் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் கோச்சிக்காதீங்க. என் பேர் ராஜா. நான் இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் ட்ராவல்ஸ் வச்சுருக்கேன். தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா இந்த 3 இடத்துலையும் நம்ம வந்து ட்ராவல் வந்து நடத்திட்டு இருக்கோம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே போகணுன்னாலும் சரி, தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் எங்கே போகணுன்னாலும் சரி, எங்கள் ட்ராவல்ஸை புக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரூமு, அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அக்காமடேஷனோடு செய்யணுன்னா கூட செஞ்சு கொடுத்துடலாம். ரூம்ஸ் அவைலபிள் இருக்குது. ஆல் வெஹிக்கிள்ஸ் அவைலபிள் இருக்குது. 4 பேர், 6 பேர், 7 பேர், 14 சீட்ரு, 24 சீட்ரு, 32 சீட்ரு பஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் எந்த வண்டி வேணாலும் உங்களுக்கு தேவைன்னா நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். குறைந்த விலையில் சிறந்த சேவை. இல்லை நாங்கள் வேறு ஒரு ட்ராவல்ஸில் புக் பண்ணிட்டோம், அதனால் வந்து எங்களுக்கு உங்களை புக் பண்ண எங்களுக்கு தெரியல, மறந்துட்டோம் அப்படின்னாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட் டைம் வரப்போகிறப்ப கண்டிப்பாக என்னை புக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதே மாதிரி ரேட்டும் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு அந்த ட்ராவல்ஸோட நம்ம ட்ராவல்ஸ் கம்மியாக இருந்தால் நீங்கள் எங்களை புக் பண்ணால் எங்களுக்கு சந்தோஷம் தானே. ஸோ உங்களுக்கும் ஒரு இது இருக்குல்ல. ஸோ நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கோன்றனால அதுக்காக நான் கம்மியாக போடல. எனக்கு தகுந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். அது உங்களுக்கு கம்மியாக தான் தெரியும். நாங்கள் வந்து அதிகபட்ச லாபத்துக்கு வைக்காமல் எங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு லாபத்துக்கு தாங்க நான் செய்கிறேன். சத்தியமாங்க, நம்புங்க. அதே மாதிரி எங்கள் ஸ்டாஃப்ஸும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். என்னைய மாதிரி ரொம்ப நம்ம தங்கமான பசங்க தெரியும். நானும் தங்கமான பையன்தான், தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறது, அதான் அதுதாங்க ஆரம்பிக்க போகிறப்ப நம்ம யோசிக்கிறது தான். இதுதான் போய் சொல்லணும், இது சொல்லணும்னு நான் சொல்ல வேண்டிய யோசிச்சு வச்சு இந்த விஷயத்தெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். பட் ஏதாவது விட்டு போயிருந்தா நான் அடுத்த வீடியோவில் அப்படியே கவர் பண்ணிக்கிடுவேன். அதுக்கப்புறம் இப்போ நிறையா பேர் ஆறுபடைக்கு வர்றாங்க. ஆறுபடை சீசன் ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் சபரிமலை சீசன் ஆரம்பிக்க போகுது. கண்டிப்பாக சபரிமலைக்கெலாம் நீங்கள் வர்றவங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்மளோட ட்ராவல்ஸை புக் பண்ணி வச்சுக்கோங்க முன்னாடியே. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, புக் பண்ணுறவங்க, கன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்க, நீங்கள் வேணுன்றதை கூட நீங்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இல்லை எனக்கு வேண்டாம், உங்கள் ரேட்டு கூட இருக்குன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கவுண்ட்டு போட்டு தர்றோம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வேணான்னு சொல்ல வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் சொல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா இன்னொருத்தவங்க அந்த டேட்டில் வந்து அவங்க புக் பண்ணாங்கன்னா நாங்கள் சொல்லிடுவோம், மேடம் ஆல்ரெடி ஒரு டேட்டில் புக் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம், புக்கிங் ஃபேராக வந்து ஒரு 100 ரிங்கிட், மலேசியன் ரிங்கிட்டு, இந்தியன் மணிக்கு மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா மற்ற ஊருக்காரங்களும் தெரியணும்ல. புக்கிங் ஃபீஸாக நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு 2000 ருபீஸ் வாங்குவோம், 2000 ரூபாய் வாங்குவோம். அது வேறு வழி இல்லை, அது எல்லா ட்ராவல்ஸ்லையும் பண்ணுறது தான். ஏன்னா புக்கிங் கன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குல்ல, அதுக்காக நம்ம எல்லோரும் வாங்குறது தான். ஸோ அது மட்டும் வாங்குவோம். அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, ரொம்ப சந்தோஷம். என்னோடய வீடியோஸ்லாம் சப்போர்ட் பண்ணி, கமெண்ட் பண்ணி நிறையா சப்போர்ட்ஸ் கொடுக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், முடி வெட்டிட்டு வந்துட்டேன் போல இருக்குது. சரி, ஓகே, அது அப்புறம் பார்த்துக்குறோம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்கும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டீங்களா நல்லா இருக்கணும்னு. அதேமாதிரி நானும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. எங்கள் ட்ராவல்ஸும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. எங்கள் ட்ராவல்ஸில் நீங்கள் கண்டிப்பாக புக் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க, எல்லோரும் நல்லா இருப்பீங்க. என் ட்ராவல்ஸில் புக் பண்ணுற எல்லோரும் நல்லா இருப்பீங்க. புக் பண்ணாதவங்களும் நல்லா தான் இருப்பீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் புக் பண்ணுறோம் கண்டிப்பாக என் ட்ராவல்ஸில் புக் பண்ணணும். நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களை வந்து நாங்கள் உங்கள் விருப்பப்படியே நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் நாங்கள் காட்டுவோம். எங்கெங்கே நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அவ்வளோ உங்களோட பிளானுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் நடந்துப்போம். அதே மாதிரி நீங்களே ஒரு பிளான் போட்டு கூட்டிகிட்டு போங்கனாலும் ஓகே, நாங்கள் பிளான் போட்டு கூட்டிகிட்டு போகிறோம். அதே மாதிரி உடனே கொட்டேஷன் கேட்குறீங்க நிறையா பேர். வந்து கொட்டேஷன் உடனே கொடுக்க முடியாதுங்க. உடனே கொட்டேஷன் கொடுக்கணும்னா கடவுள்னால கூட முடியாது. ஏன்னா நாங்கள் அந்த கிலோமீட்டர் வந்து கனெக்ட் பண்ணணும். இவங்க இந்த இடத்துக்கு போகணுன்னு நினைக்கிறாங்கன்னா அந்தந்த இடத்துலேருந்து அந்தந்த இடம் எத்தனை கிலோமீட்டர்னு கனெக்ட் பண்ணி அதை அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் அதை கம்ப்யூட்டரில் போய் கொடுத்து அந்த கம்ப்யூட்டருக்காரன் நல்லா ஃபிக்ஸ் பண்ணி அவன் கொடுக்குறக்குள்ளே போதும் ஆகிடுது. ஸோ கொஞ்சம் அவசரமும் பண்ணாதீங்க. ஒரு தடவை கொடுத்துட்டிங்கன்னா ஒரு 2 நாள் கொஞ்சம் டைம் கொடுங்க, நானும் கொட்டேஷன்லாம் போட்டு கொடுக்குறதுக்கு. அப்புறம் எமர்ஜென்சியாக வர்றவங்களுக்கு நோ ப்ராப்ளம், நம்மளோட அவைலபிள் இருக்கார், உடனே அமுச்சு விட்ருவோம். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம், உடனே வந்துடும் வண்டி. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறது, அவ்வளோதாங்க. ஆங்கிரி டோங்கிரி ஆயா விட்டு ஜாங்கிரி, ஜனவரி பிப்ரவரி 10ஆவது மாதம் டெலிவரி, அந்த மாதிரி தான் சொல்ல வந்ததெல்லாம் நான் சொல்லி முடிச்சிட்டேன். இவ்வளோ தாண்டா அப்படின்ற மாதிரி முடிஞ்சிருச்சு.
ரொம்ப நன்றிங்க. என்னோட ட்ராவல்ஸில் எல்லோரும் கண்டிப்பாக புக் பண்ணுங்கள். நான் பேசுகிறது இப்படி தான் இருக்கும், விளையாட்டுத்தனமாக இருக்கும், பட் ஆனால் சேல் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பேசுகிறது இப்படி தான் இருக்கும். ஏன்னா இந்த சீரியஸாக உருன்னு வச்சுட்டு நாங்கள் ட்ராவல்ஸ் வச்சுருக்கோம், நாங்கள் அப்படி இப்படி அந்த மாதிரிலாம் நான் சொல்ல வராதுங்க. நாங்கள் ஜாலியாக எங்களோட இதே அப்படி தான். எல்லோரும் கொஞ்சம் ஹாப்பியாக வரணுன்றதுக்காக நம்ம சிரிச்ச முகத்தோடு சிரிச்சுட்டே இருப்போங்க. எனக்கு கொஞ்சம் சிரிச்ச வாய் தான், கம்பெனியில் உள்ளவங்களையும் சிரிக்க வச்சிருவேன், வேறு வழி இல்லை. அதனால் ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க மாட்டோங்க, ரொம்ப உருன்னுலாம் வச்சுட்டுலாம் இருக்க மாட்டோம். எப்பயும் போல தான் நாங்கள் நார்மலாக தான் பேச முடியும். இப்படி தான் எனக்கு வருங்க, எனக்கு கட் பண்ணிலாம் போட தெரியாதுங்க. ஸோ அதனால் எனக்கு இப்படி தான் வரும். இதில் ஏதாவது கொஞ்சம் குத்தம் குறை இருந்துச்சா உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி மன்னிச்சு விட்ருங்க, அதையும் அப்படியே மறந்துடுங்க, ஓகேவா? அப்புறம் எங்கள் ட்ராவல்ஸ் நேம் வந்து ஜிஆர் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ். கண்டிப்பாக புக் பண்ணுங்கள். கூகுள்லேயும் செக் பண்ணிங்கன்னா ஜிஆர் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் செக் பண்ணிங்கன்னா நம்மளோட இது வந்துடும். அப்புறம் சார் ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம். குத்தம் குறை இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டு பிள்ளை நினச்சி மன்னிச்சு விட்ருங்க. டாட்டா, பாய் பாய். நாளைக்கு வேறு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். டாட்டா.